அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூரில் இளைஞர்கள் சிலர் போதையில் அட்டூழியம் செய்துள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. போதையில் பட்டா கத்திகளுடன் கண்ணில் பட்டவை அனைத்தையும் அடித்து நொறுக்கி அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். கார்த்திக், முழு விவரங்கள். வணக்கம். சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூரில் குடிபோதையில் இளைஞர்கள் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ மற்றும் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாதவரம் பால்பண்ணை அடுத்த மாத்தூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு ஒன்று உள்ளது. இந்த குடியிருப்பு பகுதியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை அந்த குடிபோதை இளைஞர்கள் சிலர் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ மற்றும் அந்த வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. அந்த பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் போதையில் இளைஞர்கள் பட்டா கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் போதையில் பயங்கரமாக இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டதும் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதனை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். மேலும் மாத்தூர் MMTA 3வது பிரதான சாலையில் அதிகாலை 2 மணி அளவில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குடி போதையில் சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட ஆட்டோவின் முன்பக்க கண்ணாடி மற்றும் பின்பக்க கண்ணாடிகளை உடைத்தும் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தும் சேதப்படுத்திவிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தியும் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாதவரம் பால்பண்ணை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ரகளையில் ஈடுபட்ட நபர்களை மர்ம நபர்கள் மற்றும் அங்குள்ள சிசிடிவி பதிவின் அடிப்படையில் ஆய்வு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக 5 இளைஞர்கள் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இப்பகுதி 2வது பிரதான சாலையில் உள்ள போலீஸ் பூத் இயங்காததே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என்றும், மேலும் இரவு நேரங்களில் போலீசார் தங்களது ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கள்ளச்சந்தையில் அந்த பகுதியில் மது விற்பனை மற்றும் கஞ்சா விற்பனையும் அமோகமாக நடந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அம்பி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.